Hi friends, welcome to Indu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல முருங்கைக்காயை வச்சு ஒரு சிம்பிள் டேஸ்டியான குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில 2 முருங்கைக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து இதை ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வெந்துட்டுருக்கட்டும், அதுக்குள்ளேயே சில சாமான்களை வறுத்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு வரமல்லி, காரத்துக்கு 5 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதெல்லாத்தையுமே ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு இதிலேருந்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இது அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூட 1/2 கப் அளவு சின்னதாக கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்மளுக்கு பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது தனியாக இருக்கட்டும். நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா முருங்கைக்காய், அது இப்போது இந்த டைமில் நல்லாவே வெந்து வந்துருச்சு. பாருங்கள், எடுத்து நல்லா அமுத்தி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்போனா இது வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை அப்படியே இதில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே மிக்ஸி ஜார் கழுவிட்டு நம்ம ஒரு 1லேருந்து 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு. பாருங்கள், இது நல்லாவே கொதிச்சு வந்துடுச்சு. அந்த மசாலா எல்லாமே ஒன்று சேர்ந்து வெந்ததுக்கப்புறமா இந்த கிரேவியுமே நல்லா திக்காயிருக்கு. இதை வேறு ஒரு ஸ்டவ்வுக்கு மாற்றிக்கலாம். இப்போது இந்த ஸ்டவ்வில் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இதை தாளிக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவு எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம், 2 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். இதெல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணியிருக்கிற குழம்புல இந்த தாளிப்பை சேர்த்துக்கலாம். தாளிப்பு சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட இது ஒரு 5 நிமிஷமாக நல்லாவே கொதிச்சு வந்திருக்கு. அந்த தாளிப்பு எல்லாமே அந்த குழம்புல இறங்கி நல்ல ஒரு வாசனையோடு இருக்குது. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான முருங்கைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாதத்தோடு இது சேர்த்து அப்பளம் மட்டும் வச்சு சாப்பிட்டாலே அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.